ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒவ்வொரு பேஜாக இந்த ஆம்ப்ளிஃபையரோட டீட்டெயில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கண்ட்ரோல் பிடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த பவர் ஆம்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த வயரை உள்ளே விட்டு அண்டு இங்கே வச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி சால்வ் அடிச்சிருக்கோம். ஒரு ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக தான் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கனெக்ஷனாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஒரு டிசி 12 வோல்ட்டு. இதில் என்னென்ன நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு லெஃப்டோட ஸ்பீக்கரோட அவுட்புட்டு இங்கே போட்டிருக்கேன் அந்த போர்டில். இது வந்து மைனஸு, இது ப்ளஸ்ஸுங்க. ஓகேங்களா? இப்போ மைனஸுக்கு இந்த மைனஸ் கோடு உள்ள கேபிள் பற்ற வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸுக்கு ஒயிட் கேபிள் போர்டு அதை பற்ற வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கிட்ட ப்ளஸ்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி கோடே இல்லாத பற்ற வச்சுருக்கேன். மைனஸுக்கு கோடு உள்ளதை பற்ற வச்சுருக்கேன். இப்போ இங்கே வந்து பேட்ரி வோல்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது பேட்ரி வோல்ட்டு. இந்த இடத்தாண்ட கொடுத்துருக்கேன் பாருங்கள், 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. ஓகேங்களா? கொடுத்துட்டேன். இப்போ இது சுவிட்சுக்கான கனெக்ஷன். நீங்கள் சப்போஸ் சுவிட்சு யூஸ் பண்ணலாம், இதை ஷார்ட் பண்ணி விட்டுறணும் இந்த போர்டை பொறுத்தளவுக்கு. இப்போ இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 கேபிளுங்க. இது ஃப்ரண்ட்டு டிஸ்பிளே எல்இடி. நீங்கள் எல்இடி இருந்தால் கொடுத்துக்கலாம், பட் எல்இடி இல்லைன்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். மோஸ்ட்லி வண்டி செட்டுக்கு எல்இடி தேவையில்லை. அண்ட் அதுக்கும் ப்ளஸ் ஜி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து ப்ளஸ்ஸு எல்இடிக்கானது. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே போட தேவையில்லை. இப்போ இங்கே பாருங்கள், பிடிக்கான 12 வோல்ட்டு ப்ளஸ் பகுதி அண்டு ஜி மைனஸு. இப்போ அதுக்கடுத்து யூஎஸ்பிக்கான வோல்ட்டு ப்ளஸ் பகுதி அண்டு ஜி மைனஸ் பகுதி. இப்போ ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு அண்டு ரைட்டு அண்டு ஜி முடிஞ்சு போச்சுங்க. மொத்தம் 7 கேபிள். இங்கே பிடியில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு ப்ளஸ்ஸு பிடிக்கான 12 வோல்ட்டு, அதுக்கடுத்து கிரவுண்டு, யூஎஸ்பிக்கான 5 வோல்ட்டு. இங்கே வந்து ட்ராப் ஆகுது பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே வந்து இந்த 5 வயரை பற்ற வச்சு இங்கே யூஎஸ்பி போர்டில் கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு. இப்போ இதிலேருந்து வரிசையில் அப்படியே கொடுத்துக்க வேண்டியது தான். அதே வயரை இங்கேயும் வரிசையில் கொடுத்துக்க வேண்டியது தான். வேலையே முடிஞ்சதுங்க. அண்ட் கனெக்ஷன் எதுவுமே மாறாது. இங்கே எப்படி தலைப்பு ஒயர் 1 நம்பரோ இதை வரிசையில் அடிச்சுட்டு அதே மாதிரி இந்த இடத்தாண்ட பிளாக்கு, ஓகேங்களா, அடிச்சுக்கோங்க. இங்கேயும் பிளாக் அடிச்சுட்டு வரிசையில் அடிச்சுக்கோங்க. இதில் கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா பிடிலையும் அண்டு பவர் ஆம்ப்லேயும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வேலையும் சிம்பிளாக முடியும். இப்போ இதை அப்படியே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ யூஎஸ்பியில் வந்து சாக் ஒன்று கொடுப்பாங்க, அந்த கனெக்டர். சில பேர் வந்து அந்த கனெக்டர் போடுறவங்க அந்த கனெக்டரை இங்கே பற்ற வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கனெக்டர் வயரு லென்த்தாக வரதில்லை. இல்லை நான் வயரே சால்ட்ரு அடிக்கிறவங்கன்னா ஒரு 5 வயர் எடுத்து ஒரு சால்ட்ரிங் அடித்து போட்டால் கொஞ்சம் இன்னும் லைஃப் வரும் செட்டு. இதை ஒவ்வொரு கனெக்ஷனாக முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பாட்டு இது எப்படி சால்ட்ரு அடிச்சிருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கனெக்ஷன் வந்து சால்ட்ரிங் அடிச்சிட்டேன். இப்போ இது ஒரு 4 mm கேபிள் வந்து சால்ட்ரு அடிச்சிருக்கேன். இது வந்து கிரவுண்டில் கொடுத்துருக்கேன். அதாவது இங்கே பாருங்கள், இந்த ட்ராக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஆடியோவோட கிரவுண்ட் ட்ராக்கில் ஒரு இடத்த நான் வந்து சால்ட்ரு அடிச்சிருக்கேன். பட் இது கம்பல்சரி வந்து எந்த போர்ட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்காது. இது எதுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஆடியோ லெஃப்ட்டு, இது கிரவுண்டு, இது ரைட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்த போல் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியோட 5 வோல்ட்டு அண்டு யூஎஸ்பிக்கோட கிரவுண்டு மொத்தமாக காமனாக தான் இருக்கும். பட் அது இடப்பட்ட இடத்துல கொஞ்சம் கேப்பில் கிரவுண்டு இருக்கும். அப்படி இருக்கிறது தான் கொஞ்சம் முறையானது. இது வந்து பிடியோட 12 வோல்ட்டு ப்ளஸ்ஸு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. இப்போ பாருங்கள், அப்படியே வரிசையில் இப்படி எடுத்துக்கோங்க. கிரவுண்டு ப்ளஸ் 12 வோல்ட்டு பிடிக்கான வோல்ட்டு, கிரவுண்டு, யூஎஸ்பிக்கான 5 வோல்ட்டு, லெஃப்ட்டு ரைட்டு முடிஞ்சு போச்சுங்களா கனெக்ஷனு. நம்மளுடைய ஆம்பில் இந்த ஆம்பில் இவ்வளோ தான் கனெக்ஷனு. இப்போ பாருங்கள், அப்படியே பிடியோட யூஎஸ்பி இன்புட் ஆடியோ அது பாருங்கள், ரைட்டு லெஃப்ட்டு, இது சென்ட்ரிஜ் கிரவுண்டு. இப்போ வந்து யூஎஸ்பியோட காமன் கிரவுண்டு எல்லாமே இந்த ட்ராக்கை பார்த்திங்கனாலே காமனாக தான் இருக்கும். பட் ஆனால் வயரிங்கு நம்ம ஒரு கிரவுண்டு தானே கொடுத்துட்டோம், இன்னொரு கிரவுண்டு வயர் எதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ணக்கூடாது. அந்த போர்டில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோ அது மாதிரி தான் எடுத்துகிட்டு போய் நீங்கள் லைனு போர்டில் கொடுக்கணும். அதையும் சொல்லிடுறேங்க. இப்போ இது யூஎஸ்பியோட 5 வோல்ட்டு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ அப்படியே வந்துடுறேன் பாருங்கள்.
இது வந்து எஃப்எம் ஆண்டனா கேபிள். இந்த ஆரஞ்சு கலர் வந்து யூஎஸ்பியோட ஆண்டனா ஒயரு. இப்போ இங்கே 5 கேபிள் பற்ற வச்சுட்டேன். அது என்னென்ன கலர்ஸுன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே யூஎஸ்பி பக்காரியா பிராண்டு இணைச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பக்காரியா பிராண்டு இணைச்சிருக்கேன். இது இப்படி சால்டர் அடிச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா இருங்க, கிட்ட ஜூம் பண்ணி ஜூம் போகுமா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் கேமரா கிளியர் பண்ண முடியல. கூடிய சீக்கிரத்திலே நம்ம கேமரா வாங்கிடுவோம், கவலைப்படாதீங்க. இந்த இடத்தாண்டா கிரவுண்டு ப்ளஸ் வோல்ட்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஆடியோவோட அவுட்புட் பின் இங்கே சால்ட் அடிச்சிருக்கேன். அதாவது லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு. ஓகேங்களா? இது எஃப்எம் ஆண்டனா ஒயரு. ஓகேங்களா? இப்போ இந்த 5 கேபிளும் இது பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கிட்டக்க பாருங்கள். இந்த இடத்தாண்டா ஒரு வயர் பற்ற வச்சுருக்கேன் பாருங்கள். இது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வருது பாருங்கள் இந்த கேபிள். இது நீங்கள் யூஎஸ்பி போர்டில் சாங்ஸ் சேஞ்ச் பண்ணும்போதோ ப்ளூடூத்தில் கனெக்டிங்கில் இருக்கும்போதோ இந்த கத்துற மாதிரி உயின்னு சவுண்டு வரும். அந்த உயி சவுண்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வயரு. மோஸ்ட்லி இதை நீங்கள் கேபினெட் கிரவுண்ட்லேயும் அடிக்கலாம். பட் அது நம்மளுடைய செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்க, இந்த நெட்டு மூலியமாக இந்த அலுமினியத்தில் கனெக்ட் ஆகும், அலுமினியத்து மூலியமா இங்கே கேபினெட்டில் கனெக்ட் ஆகும். அதனால் நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து அந்த வயரை கொண்டு கேபினெட்டில் அடிக்க தேவையில்லை. அந்த கேபினெட்டையும் சால்ட்ரிங் அடிக்கிறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் இதுவாக இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படின்னும்போது இப்படி பண்ணும்போது ஒரு நீட்டாக இருக்கும். இப்போ யூஎஸ்பி போர்டு ஸ்க்ரூ போட்டு உங்களுக்கு நான் ஆடியோ காமிக்கிறேன். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஒர்க்கு இவ்வளோ தான் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது குறுகிய டைமுக்குள்ளே ஒரு பாருங்கள் எப்படி வயரை நான் எடுத்து விட்டுருக்கேன், அதை எப்படி கட் பண்ணியிருக்கேன், அதை எப்படி சால்ட்ரு பண்ணியிருக்கேன், எந்த அளவுக்கு ப்யூரிஃபையாக சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒயரிங் பண்ணணும். ஆடியோ டெஸ்ட் பதிவு போடுறேன், கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில டைம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது பேசிக் புதுசாக அண்ட் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும், டவுட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவிட்டிருக்கேன். அதாவது திறமை உள்ளவங்க அண்டு கண்டிப்பாக வந்து இதை கற்றுப்பாங்க. கவனம் சிதறனாலும் கத்தி மேலே காலை வச்சு நடக்கிற மாதிரி தான் சொல்கிறேன். எலக்ட்ரானிக் ஃபீல்டு, இந்த ஆடியோ ஃபீல்டு மட்டும் கிடையாதுங்க. எலக்ட்ரானிக் ஃபீல்டுனாலே ஜஸ்ட்டு ஒரு பிசிறு விட்டால் கூட அங்கே உங்களுக்கு கசிறு வாங்கிடும். அதுதான் சொல்ல வரேன். பட் நிதானமாகவும் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் இந்த வீடியோஸில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். சென்னை கஸ்டமருக்கு 4440 ஆம்ப் சர்வீஸ் பண்ணி பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி டெலிவரி பண்ணுறோம். அது மாதிரி பெரம்பலூர் ஒரு கஸ்டமர், பெரம்பலூர் பின்கோடுக்கு ஒரு 7297 30 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபயர் டிராக்டருக்கு இந்த 2 ஆம்ப்ளிஃபயர் இன்றைக்கி ஒர்க் செஞ்சு ஒன்று சர்வீஸு ஒன்று நியூ ஆம்ப்ளிஃபயர் டெலிவரி கொடுக்குறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.